வணக்கம். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸில் வந்து அதிச்சார குருனுடைய பலன்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஒன்லி ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயமானதுனால இதை வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம், அதாவது நிறைய தொலைநோக்கு பார்வையாக இதை பார்க்காம அந்த 30 நாளுக்குள்ளே என்ன நடக்குன்ற பலன்கள் இருக்கிறதுனால அது செப்பரேட்டாக சொல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்து பலனுடைய நம்ம சேர்ந்து சொல்கிறது அப்படின்றது நடக்கும். ஏறத்தாழ இந்த மாதம் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் வந்து புது வருஷ பரப்பு வரதும், அதுக்கு அடுத்த வந்து சுக்கிரன் வந்து கும்பத்துலேருந்து மீனத்தில் உச்சமாகிறதும், புதன் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி படுறதும், ஏப்ரல் 22ஆம் தேதி குரு வந்து திரும்பியும் வந்து விருச்சிக ராசிக்கு போகிறதும், இதுதான் வந்து ஒரு பொதுவான நிகழ்வுகளாக இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்க்குறப்போ எப்படி இதுக்கு ஒரு அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய வந்து வேலைகள் வந்து அன்றாடம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய வேலைகளில் வந்து பிளான் பண்ண வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்கும். இந்த நம்மளோட ராசி பலன்கள் வந்து நல்லா இல்லாததுனால ஒரு வேலையில் பண்ணாமல் நிறுத்திடுறது அப்படின்றது இருக்கக்கூடாது. எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யறதுக்கோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுக்கோ அதை வந்து தயங்காமல் எடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு அந்த மாத பலன்களும் இல்லை வருட பலன்களும் நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் முழு கவனத்துடன் எக்ஸ்ட்ரா ஒரு கேர், அதாவது இன்னும் ஒரு அதில் இன்னும் அதிகமாக சிரத்தையாக இருந்து அந்த விஷயத்தை நிறைய விஷயத்தில் பேப்பரில் எழுதி பிளான் பண்ணி பண்ணுறப்போ இந்த ஒரு கெட்ட நேரம்ன்றது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கெட்ட நேரங்கள் வந்து யாருக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாலாம் இருக்கிறது இல்லை. ஒரே ஒரு எப்போவுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பில்டிங்கை கட்டுறது ரொம்ப கஷ்டம், பட் டெமாலிஷ் பண்ணுறதுன்றது ஈஸி. கட்டடத்தை கட்டுறது ஈஸி, ஆனால் இடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் லாஸ் வரப்போ இழக்கிறப்போ அது ரொம்ப குயிக்காக இழந்து போக நேரிடும். அதனால் இதை வந்து உங்கள் அடிப்படை ஜாதகம், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துகிட்டு செயல்படணுன்னு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுறதே அதுவாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக கும்பராசிக்கு வந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. எல்லா கிரகனுடைய அமைப்புகளுமே ஒரு நல்லா இருக்கிற ஒரு நேரமாக இருக்குது. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ்லையோ இல்லை நிறைய பார்க்குறது என்னன்னா, அவங்களோட சூழ்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறதும் பார்த்துருக்கும். பெரும்பாலான மக்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாலும் ஒரு 2-3 பேர் கூட அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நீங்களேன்னு சொல்கிறப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தை, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களோட பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்து அணுகுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களால் இருக்குது. இரண்டாவது என்னென்னா, இந்த ஒரு மாதம்ன்றது மிகவும் ஒரு வெற்றிகரமான மாதமும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் முதல்ல ஒரு பெரிய ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் வந்து ஒரு நல்ல வெற்றியில் அமைச்சு கொடுக்கறதுன்றது ரொம்ப ரேர் தான், எப்போது தான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். அப்படி பார்க்குறப்போ மாதம் ஃபுல்லாக லாபஸ்தானத்தில் சனி, குரு, கேத்து இந்த 3 கிரகங்கள் இருக்கிறது, பெரிய கிரகங்கள் 3மே இருக்கிறதுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து எல்லா விஷயமாகவும் தொழிலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, படிப்புலேயும், மற்றபடி பொது வாழ்க்கையிலையும் எல்லாத்திலுமே ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ எடுத்த காரியம் வந்து கரெக்டாக திட்டமிட்டு செயல்பட்ட காரியமாகவும் நல்வழியாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியிடக்கூடிய ஒரு நிலைமையில் எல்லா கும்பராசிக்காரங்களும் கண்டிப்பாக இருப்பார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஜென்மத்திலேருந்து புதன் 2ஆம் இடத்தில் நீச்சமாகிற இந்த காலகட்டங்கள், இந்த ஏப்ரல் 5லேருந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி மட்டும் சுக்கிரன் புதனோடு சேர்ற மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இஎன்டி சம்பந்தமான விஷயங்கள், அதாவது ஒரு சில உபாதைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் தன்னோட சாப்பிட்ற உணவை பற்றியும் தன்னுடைய பற்கள் இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் ஒரு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இது இல்லாமல் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உச்சமாகிற இந்த காலகட்டங்கள் வந்து இது ஒரு
கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. 2இல் புதனும் சுக்கிரனும், 11ஆம் இடத்தில் சனியும் குருவும் கேத்துவும். இந்த ஒரு 2 கிரகங்கள் தனம் லாபஸ்தானத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு காலகட்டங்களில் சூரியன் உச்சமாக வந்து 3ஆம் இடத்தில், அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான காம்பினேஷன். அதை குரு பார்ப்பதும், அதுக்கப்புறம் வந்து குரு வந்து லாபஸ்தானத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போய் செவ்வாயை 4ஆம் இடத்தில் பார்க்கறதும், இது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தோம்னா, நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடினாலும் சரி, இல்லை விசா எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வீட்டில் ஒரு விருந்து விழா, நிறைய நல்லது நடக்கக்கூடிய நிலைமைகள், அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு வெற்றியாக முடிக்கக்கூடிய காலகட்டங்களாக கண்டிப்பாக எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் அமையும். பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த காலகட்டங்களில் முதல் பாதியில் எல்லாரும் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும். மீதாவது 2வது பாதியில் எல்லா விதமான வெற்றியும் அடையக்கூடிய காலமாக கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூடு இருந்தால், அவங்களுடைய கூடுதல் முயற்சி இருந்தால் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அவங்க ஜாதகத்தில் பலன்களும் நல்லா இருந்தால், தசாபுக்தி நல்லா இருந்தால், மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு காலகட்டமாக இது அமையும். இதில் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்களில் வந்து எல்லா விதமாகவும் ஒரு பணம் சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வெளிநாட்டு தொடர்புகளால் பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான ஒரு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இருந்தாலும் தன் அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு மகாவிஷ்ணு கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு நினச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா, இந்த மாதம் வந்து குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, எல்லாம் நம்ம பொது பலன் சொன்னாலும் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு உற்றார் உறவினர், கல்யாணங்கள், நல்ல நிகழ்வுகள், நல்ல ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் அண்ணன், அதாவது நிறைய பேருக்கு தன்னுடைய மூத்தவர்கள் வந்து எல்டர் பிரதர் ஆர் சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, அண்ணன் அக்கா, இவங்களால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு, நிறைய பேருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் மூலியமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி உற்றார் உறவினர்களுடைய சூழ்நிலையில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நிறைய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக நம்ம இந்த கிரக மாற்றங்களுடைய பார்த்தோம்னா பரிணாமம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு புதனோ ஒரு குருன்னு எடுத்துட்டா கூட அதனுடைய காரகத்துவங்கள், சனி, ஒவ்வொரு காரகத்துவனுடைய பரிணாமங்கள் வந்து மிகவும் பெருசு. அப்படி சொல்கிறப்போ தனி மனிதர்களுக்கு நம்ம அதை சுருக்கி சொல்கிறப்போ, தனி மனிதர்களுடைய அணுகுமுறை, அவங்க வாழ்க்கை முறை என்றது வந்து உணவு, புகழ், வருமானம், இதை சார்ந்து இருக்கிறதுனால அதை சார்ந்து தான் நம்ம அந்த ராசி பலன்ன்றதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய மன ஓட்டம், அவங்களுடைய முன்னேற்றம், எந்த இலக்கை நோக்கி அடையணும் அப்படின்றதெல்லாம் அடிப்படையான ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் அதெல்லாம் தெரியும். தவறாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் டைமும் கொடுத்தா கண்டிப்பாக எங்களால் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. தயவு செஞ்சு நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4-5 நாளில் ரிப்ளை கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.